ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று நம்ம ஷார்ட்ஸில் இன்டோர் பிளான்ட்ஸை பற்றி பார்த்தோங்க. இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குற இந்த செடியோட பேர் அக்லோனிமா ஜூப்ளி பெட்டெல். ரொம்ப அழகாக வளரக்கூடியது. அதிகமாக பராமரிப்பு எதுவும் தேவையில்லை. தண்ணி கூட 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றுனா போதுங்க. இது இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்றதுனால ஷேடட் நெட்டில் வைக்கலாம். நான் வச்சுருக்க இந்த பகுதியில் காலையில் மட்டும் கொஞ்சம் வெயில் படும். அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்காது. ஒரு குட்டி செடி தாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி 2 பகுதியாக வச்சேன். இப்போ நல்லா வளர்ந்து பக்கத்தில் மறுபடியும் சின்ன செடிகள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடி ஃபிலோடென்ட்ரம் ஃப்ளோரிடா குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட அழகே அதனுடைய இலைகள் தான். இலைகளோட ஷேப்பை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இதுவும் ஒரு இன்டோர் வெரைட்டியை சேர்ந்தது. சின்ன கட்டிங் வச்சா கூட ரொம்ப அழகாக வளரும். இந்த செடியில் ஒவ்வொரு இலைகளுக்கு நடுவிலுமே சின்ன சின்ன வேர்கள் மாதிரி முளைத்து வருங்க. நம்ம அந்த வேர்களை செவற்றின் மேலோ அப்படி இல்லைன்னா வேறு பெரிய மரங்கள் பக்கத்தில் வச்சோம்னா அந்த வேர் அந்த செடிகளை சுற்றி அப்படியே வளர்ந்து நல்லா பெரிய பெரிய இலைகளாக வளர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, அந்த இலைகளுக்கு நடுவில் சின்ன சின்ன வேர்கள் மணி பிளான்ட்டோட வேர் மாதிரி இருக்குங்க. இதுக்கும் அதிகமாக பராமரிப்பு எதுவும் தேவையில்லை. வாரத்துக்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றினாலே போதுங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் வெரைட்டியில் இந்த பிலோடென்ட்ரம் ரொம்ப அழகான ஒரு செடிங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது அக்லோனிமா சில்வர் குயின். இந்த செடி ஒரு குட்டி செடி வச்சாலே பக்கத்தில் நிறைய குட்டிகள் போட்டு ரொம்ப அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குங்க. இந்த செடியையும் ஷேடட் நெட்டில் வைக்கலாம். நான் இந்த படிக்கட்டுக்கு கீழ் பகுதியில் அதிகமாக வெயில் படாத இடத்துல வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற இன்டோர் பிளான்ட்ஸில் இந்த 3 செடியும் ரொம்ப முக்கியமானது. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.